மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் நிச்சயமாகிவிட்டது. கௌரவர்கள் 11 அக்ரோணி சேனை வைத்திருந்தார்கள். பஞ்சபாண்டவர்கள் 7 அக்ரோணி சேனை வைத்திருந்தார்கள். இப்பொழுது 4 வகை சேனைகளும் தயார், அஸ்திரங்களும் தயார், போர்களுக்கான முனைப்பு தயாராகிவிட்டது. அப்பொழுது கிருஷ்ணன் தூது செல்கின்றான் துரியோதனனிடத்திலே பஞ்சபாண்டவர்களுக்காக. ஏன்னா போரை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா என்று. அப்பொழுது துரியோதனன் ஒரு சூழ்ச்சி செய்கின்றான். என்னன்னா, கிருஷ்ணர் அமரும் பொழுது அவருடைய ஆசனத்துக்கு கீழே மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இப்பொழுது கிருஷ்ணர் வருகின்றார் தூதுக்காக, சமாதான தூது செல்வதற்காக வருகின்றார். அப்பொழுது துரியோதனன் வரவேற்று இந்த ஆசனத்திலே தாங்கள் அமர வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு அவனுடைய சூழ்ச்சி புரிந்து விட்டது. துரியோதனன் மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி வைத்திருக்கின்றான் என்ற உண்மையை தெரிந்தவுடன் என்ன பண்றார் கிருஷ்ணர்? விஸ்வரூப தரிசனம் எடுக்கின்றார். அதை காட்டி சொல்கின்றாராம், துரியோதனா, நீ அதர்மத்தால் வெல்லலாம் என்று நினைக்கின்றாய், அது உனக்கு நடக்காது, உனக்கு வெற்றி கிட்டாது அப்படின்னு சபித்து விட்டு போய்விடுகின்றாராம். நாம நினைக்கலாம் போர் என்னவோ முடிவாகிவிட்டது, கிருஷ்ணர் ஏன் சமாதான தூது செல்ல வேண்டும் என்று. ஏன்னா 2 பங்காளிகள் அடித்து கொள்ளும் பொழுது மண்ணுக்காக கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருந்தான் என்று உலகம் பழிக்கும் அல்லவா? அந்த பழி தமக்கு ஏற்படக்கூடாது என்று அவர் மிகவும் நியாயமாக தர்மமாக சமாதான தூது சென்றார். ஆனால் துரியோதனன் தன்னுடைய அதர்மத்தால் அழிந்தான். கிருஷ்ணர் தன்னுடைய இறை சக்தியை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஜெய் கிருஷ்ணா.